அவர் கோலையா வீரன்ன்றத ஆட்டோ தொழிலாளர் நாங்கள் சொல்றோம். அவர் ஒரு மாவீரனே என்று இந்த இடத்துல நாங்க பதிவு பண்றோம். என்ன காரணம்ன்றத சொல்லிடுறோம். உச்ச நீதிமன்றத்துல மனு கொடுத்திருக்கு. அதை நீங்க சட்டப்படி சந்திங்க. விசாரணைக்கு கூப்பிட்டா போவாங்க. வாஞ்சிநாதன் வருவாரு, நீங்களும் போங்க, அங்க சந்திக்கலாம். கூப்பிட்டு நேரடியாக மிரட்டுவது, நீ ஒரு கோலை என்பது, நீங்க ஒரு காமெடி பீஸ் அப்படின்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு சட்டத்துக்கு விரோதமான செயல். யானைமலை போராட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒத்தக்கடையே காலியாகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஒரு சூழ்நிலையில ஒட்டுமொத்த தொழிலாளர்கள் போராடும் போது அவர் பின்புலமா இருந்து ஆலோசனை கொடுத்திருக்காரு, வழங்கியிருக்காரு. அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில்ல இப்ப நீங்க சமூக வலைத்தளத்துல வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. 4-5 கோயில் பூசாரி நல்லா ஆட்டம் போடுறான், வேட்டியை தூக்கி காட்டுறான், பெண்கள் ஓட்டையில பார்க்க சொல்லி மூஞ்சில விபதியை தூக்கி அடிக்கிறான். அவர் சனாதன படிக்கலையா? வாஞ்சிநாதன் உழைக்கக்கூடிய மக்களுக்கு போராடக்கூடியவர். எஜராஜர் ரோட்ல இருந்து போராடுறாரா, தண்ணியில இருந்து வராரா, கூலி வேறுக்கார வராரா, விலையேற்றத்துக்காக வராரா? அப்ப இதுக்கெல்லாம் வரக்கூடியவர் வாஞ்சிநாதன். அப்ப எங்களுக்கு தான் தெரியும் யார் வாஞ்சிநாதன். அவர்கள் குடும்ப உறுப்பினரை கொண்டு கொலை செய்து வீசி இருந்தவர்கள் 11 பேரும் பார்ப்பனர்கள். வேதம் படிக்கலையா? அவர்கள் குற்றம் செய்ய மாட்டார்களா? அப்ப நீதிபதியின் மனநிலை எப்படி இருக்கு? வேதம் படிச்சவா தப்பு செய்ய மாட்டா அப்படின்றாங்க. அப்ப இவர்கிட்ட ஒரு வேதம் படிச்சவரோட வழக்கு வந்தா எப்படி இருக்கும்? யாருக்காக தீர்ப்பு சொல்வாரு?